கதை கேட்க தயாராயிட்டீங்களா? Are you all ready to listen to a story? இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா? Shall we see today's Bible verse and a story? எல்லா காரியத்திலையும் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. In everything we should not think what we will get. மற்றவங்களுக்கு அது எப்படி பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்றத யோசிச்சோன்னா நமக்கு ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். When we think about the welfare of others, our blessings will automatically come. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். Let us see what the Bible says. 1 கொரிந்தியர் 10:24. ஒவ்வொருவனும் தனக்கான சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேடக் கடவன். 1 Corinthians 10:24. Let no one seek his own, but each the other's well-being. பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? சுய பிரயோஜனத்தை மட்டும் பார்க்காம மற்றவங்களுடைய நன்மையும் பார்க்கணுமா? See what the Bible says. We should not think only about us, but also about others. ஒரு காட்டில் அங்கே இருந்த முதல் மந்திரியான புலிக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. The chief minister of a forest, the tiger, was very old. அதனால சிங்கராஜா ஒரு புதிய மந்திரியை தேர்ந்தெடுக்கணும்னு ஒரு சோதனை வைக்க முடிவு பண்ணாரு. So the lion king wanted to select a new chief minister and it wanted to keep a test. வேடனுடைய கோடாரி ஒன்றை எடுத்துகிட்டு போய் பாத பக்கமாக வச்சு ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டே இருந்தது. It took an iron axe and kept it on a way and hid near a bush and was watching. ஒரு குரங்கு அந்த வழியாக வந்து அந்த கோடரி எடுத்து இப்படி பண்ணி தூக்கி வீசிச்சு. அது வந்து அந்த குரங்குடைய வாழை வெட்டினதுனால அது கத்திக்கிட்டே ஓடிடுச்சு. A monkey came by that side. It took the axe and started playing with it. It threw the axe. The axe fell on its tail and cut it. It started crying and ran away. கொஞ்ச நேரத்தில் அங்கே ஒரு நரி வந்துச்சு. நரி வந்தவுடனே இந்த சிங்கம் யோசிச்சுது, நரி நல்ல தந்திரமான மிருகம், இது எப்படி நடந்துக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு. After some time, a fox came. The lion thought, the fox is a crafty animal, a cunning animal. Let us see how it behaves. அப்போது இந்த நரி சொல்லிச்சு, ஐயோ எனக்கு ஒரு கோடாரி கிடச்சிருக்கு, இதை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற உழவனை வெட்டி கொண்டுட்டு அங்கே இருக்கிற கோழி ஆடெல்லாம் நான் பிடிச்சிட்டு வந்துடுறேன்னு. The fox thought, see, I have got an axe. I will go to the farmer's place. I'll go kill him and catch all the chicken and go there and come. இதை கேட்டோடனே சிங்கத்துக்கு கோவம் வந்துடுச்சு. அங்கேருந்து அந்த நரி மேலே பாஞ்சுது. நரி பயந்து ஓடி போயிடுச்சு. The king got angry, so it pounced on the fox. The fox got scared and ran away. கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே ஒரு காளமாடு வந்தது. After some time, an ox came there. அந்த காளமாடு அந்த கோடரியை பார்த்தோன்னே, நான் வர்ற வழியில் நிறைய கிளைகள்லாம் அங்கே இங்கும் வளர்ந்துருந்தது, என் மேலே கூட பட்டு என் முதுகை காயப்படுத்திருச்சு. The ox said, when I was coming, there was lot of extra branches in the tree. Some branches hit me on my back and hurt me. அதனால நான் போய் அந்த கிளைகளெல்லாம் இந்த கோடரி வச்சு வெட்டிட்டேன்னா மற்ற மிருகங்கள் வரும்போது காயப்படாமல் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த கோடரி எடுத்துகிட்டு போய் அங்கே இருந்த கிளைகளெல்லாம் வெட்டி சரியான பாதையை உண்டு பண்ணுச்சு. The ox said, I'll take this axe and go and clear all the extra branches so that the animals coming by that path will not get hurt like me. இது போய் அங்கே இருக்கிற கிளைகளெல்லாம் சரி செஞ்சு வழியை உண்டு பண்ணோடனே இந்த சிங்கத்துக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. The ox took the axe and cleared the place by cutting all the branches. The lion was very happy. இப்படி பிறர் நலம் பார்க்குற ஒரு மந்திரி தான் நமக்கு வேணும் அப்படின்னு அந்த காளமாடை தன்னுடைய முதல் மந்திரியாக ஆக்கிருச்சு அந்த சிங்கம். So it selected the ox as its chief minister. பிறர் நலம் பார்க்கும்போது நம்மளுடைய நலனும் காக்கப்படும். When we think about others, we will also be remembered. அடுத்த கதையில் சந்திப்போம். Let us meet in the next story.